சாதாரண செருப்பு காணாம போச்சுன்னா நமக்கு கோவம் வருது, நம்மளுடைய காணாம போச்சு. ஆனா நம்மளுடைய பிள்ளை அந்த பருவம் அது எதுவுமே தெரியாது, அந்த பள்ளி பருவத்துல தெரியாத விஷயம் தான். அதுக்கு தெரிஞ்சது சுயமா எடுக்கிற முடிவு எல்லாமே இந்த காதலை தவிர வேற எதுவும் தெரியாது. அதான் ஏமாத்தி பண்றது, டார்கெட் லவ். அதைத்தான் சொல்ல வரேன் சார். அப்படி 18 வயசு கீழே எல்லாம் பண்ணா அது பேர் லவ்வும் கிடையாது, அது போக்சோ ஆக்ட்ல வந்துடும். நிறைய அதுதான் சொல்றேன், அது நிறைய வேற. சம்பவம் நிறைய சம்பவங்களே நிறைய சம்பவங்களே பாருங்க. 18 வயசுக்கு அப்புறம் அது இல்ல, அது சமம். நீங்க வந்து 10th 12th இருந்தே பள்ளி பருவத்துக்கு முன்னாடி சுத்தி 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 வந்து இன்பில்ட் ஆகி அது அப்படியே வந்து அது 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 அப்படியே இருக்கு. அதுக்கு வயது நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. காதல் 30 வயசுலயும் அறிவு இல்லாம இருக்கிறவருக்கு அஞ்சுக்கு சொல்றேன், ஒரு இந்த இதுல இருக்கிறது இருக்கு. பட் அது சரியான பாதையில போகாத கோபம் தானே பெற்றோர். இப்போ நான் எனக்கு ஒரு பிரச்சனைனா எங்க அம்மா அப்பா வந்து நிற்பாங்க ஃபர்ஸ்ட். தவறான பாதைக்கு போறோம்னா அவங்க எல்லாம் யாரு வந்து நிற்கிறது, அதையே அவங்களுக்கு எல்லாம் நான் பார்க்கணும். இப்போ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம், ஆணவ கொலை நீங்க சொல்லுங்க கொண்டுறாங்கல்ல, நடக்குது இல்ல சார், பார்த்துட்டு தானே இருக்கும். ரைட். எத்தனை பெத்தவங்க செத்ததையும் பார்த்துட்டு தானே இருக்கும். ஆமா சார், எஸ். அப்ப அந்த வழி அவங்களுக்கு தெரியலையே. ஏன்னா இப்போ ஒரு செயல் செய்ய போறோம், அது இப்ப இது முட்டாள்தனம். செத்துறது என்ன, இப்படி போய் நம்ம பேச்சு கேட்காம பண்ணிடுது, செத்துறது முட்டாள்தனம். கொல்றது கொடூரமான மனநிலை. ரெண்டு தப்பும் யாரு பண்றா? ரெண்டுமே தப்பு தான். அந்த ரெண்டு தப்பு காரணமானது யாரு? காதல். காதல். ரைட். அப்போ இந்த ரெண்டு தப்புக்கு காரணமான காதல் யாரால உருவாக்கப்படுது? எல்லா மனிதர்களாலும். இங்கதான் எல்லா காதலையும் அப்பா அம்மா ஏத்துக்கிற காதல் நான் தவறே இல்லைன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா நீங்க வந்து ஒரு அணுகுமுறை வைக்கிறீங்க, ஒரு பொண்ணு உங்களுக்கு வேணும்னு உங்க அம்மா அப்பாட்ட சொல்லுவீங்களா இல்லையா? அந்த பொண்ணுகிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும் சார். அந்த பொண்ணுக்கு பிடிக்கலைன்னா அதெல்லாம் அம்மா அப்பாட்ட சொல்லி என்ன பண்ணியும். அந்த அம்மா அப்பா பொண்ணு அது அடுத்த கட்டத்துக்கு வரேன். அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு. அந்த பொண்ணு இப்ப அம்மா அப்பாட்ட சொல்றோம். அம்மா அப்பாட்ட சொல்லுவீங்க. அம்மா அப்பா வந்து பேசுறாங்க, தன் பெண்ணுக்கு இந்த வரன் வேணுமா இல்லையான்னு யோசிக்கிறதுக்கான உரிமை அவங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. ரெண்டு அம்மா அப்பாவுக்கு இருக்கு. ஒருவேளை யாரோ ஒருத்தர் முடியாதுன்னு மறுத்துறாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? அம்மா அப்பா பிரச்சனை தெரிஞ்சிடணும். அம்மா அப்பா அந்த வயது அவங்களுக்கு தெரியாதா உங்களை பக்குவமா சேர்த்த வேண்டாமான்னு? காலங்காலமா பெற்றோர்கள் எவ்வளவு பிடிக்காத சார், நான் ஓடி போலன்னு சொல்ல கட்டாய கல்யாணம் எவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க. பதிலுக்கு ஆணவ கொலை மாதிரி பிள்ளைகள் பையன் கொண்டிருக்காங்களா என்ன? இல்ல, கட்டாய கல்யாணம்ங்கிறதே சொல்ல வர பாருங்க. எல்லா உங்க வீட்டுல உங்க அக்கா இருக்கிறாங்க, இல்ல என் அக்கா இருக்கிறாங்க, என் அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, இல்ல உங்க அக்காவுக்கு ஒரு பையன் இருக்கான், உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. ஃபர்ஸ்ட் அது கட்டாய கல்யாணம்னு சொல்லக்கூடாது. அது எப்படி தெரியுங்களா? மாமா விருப்பம் இல்லைன்னா ஓடி போயிடுறதுன்னு சொல்றீங்க, அவங்களா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்றீங்க. அப்பா அம்மாக்கு விருப்பம் இல்லாம தப்பு. பையன் பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு வைங்க, அதுவும் இல்ல சாமி, நீங்க பதிலுக்கு ஆணவ கொலை இல்ல என்ன ஆகும்? இல்ல அப்பா அம்மா கட்டாயம் நீங்க சொல்றீங்க, சரியான ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அந்த பையனுக்கு பிடிக்கல, வேற ஏதோ பண்ணணும்னு யோசிக்கிறாங்க, படிக்கணும்னு யோசிக்கிறாங்க, வேலைக்கு போகணும்னு யோசிக்கிறாங்க, இல்ல 2 வருஷம் சும்மா இருக்கணும் கூட யோசிக்கிறாங்க. என்னன்னா நான் சொல்ல பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல நடந்திருக்கலாம் சாமி, ஆனா இல்ல சார், காலங்காலமா நடந்துட்டு இருக்கு சொல்றேன். அப்படியா? ஐயோ, அப்படி இல்ல, அபாண்டமா நம்ம சொல்லிடக்கூடாது சாமி. ஏன்னா அபாண்டமா காதல் பண்றது எல்லாமே நம்ம இல்ல சாமி, அவங்கள விட பொறுப்பா அந்த குழந்தைக்கு யாரும் யோசிக்க முடியாது சார். அவங்களுக்கு வில்லனே கிடையாது சார். ஐயோ, வில்லனே இல்ல சார், நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. நம்ம சமூகத்தை யோசிச்சு பாருங்க சார். பொண்ணுக்கு இவ்வளவு வரதட்சணை போட முடியாதுங்கிறதுக்காக கருவிலேயே கொண்டுடுறோம், பிறந்தா கொண்டுடுறோம். பெண் பிள்ளைகளை வளர்த்தா இவ்வளவு செலவாகும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், சடங்கு செய்யணும், நகை வாங்கணும், செலவு நம்மளுக்கு அதிகம், முடியாதுன்னு பெண் பிள்ளைகளை கொன்னுட்டு வெறும் ஆண் பிள்ளைகளை வளர்க்குற சமூகமா இருந்தோமா இல்லையா? நம்மளுக்குள்ள இருந்தாங்களா இல்லையா? ஒரு 10 பேர் இருப்பான் சார், 10 பேர் இருந்திருப்பான் சாமி. அவங்களுக்கு கண்டுக்க கூடாது இல்ல? 10 பேர் இருந்திருப்பான். இல்ல அந்த இயலாமை இருக்கான் பாருங்க, அந்த இயலாமை கோழைகள். நான் சொல்றது அவனே நான் திட்டுறேன். நான் சொல்ல உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில குழந்தைய கருவுல கொள்றது, நசுக்கி கொள்றது, தலையெடுத்து வாயில வைக்கிறதுன்ற மிருகங்கள் இருக்கு பாத்தீங்களா? கள்ளிப்பால், நெல்மணி, அந்த மிருகங்கள்லாம் ஒரு இருந்திருக்கு. அந்த மிருகங்கள்லாம் இருந்திருக்கு. அதை பத்தி கண்டுக்க தேவையில்லை சார். நான் அதை பொதுமைப்படுத்த தேவையில்லை. இல்ல சார், இல்ல அப்படி இல்ல. அந்த 5 பேர் தன் குழந்தையை கொன்னுட்டாங்கறத போய் நம்ம ஏன்னா 95ஓட நம்ம வைக்க கூடாது. எஸ், கரெக்ட். இல்ல சாமி, நான் பாசமா இருக்கக்கூடிய அம்மா அப்பாக்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கான ஒரு விஷயம் தான் நான் பேசுறேன் சார். அந்த பாசமே எப்ப வருதுன்னு நான் கேக்குறேன். எந்த பாசம்? அந்த பாசமே எப்ப வருது? இப்ப வர்றதுக்கெல்லாம் அது எங்க இருந்து சார் வரும்? அது பசங்க பிறந்தா ஒரு இயலாமை இல்லாதவர்கள் கூட பசங்க பிறந்தா சந்தோஷப்பட்டுக்கிட்டு பெண் பிள்ளைகள் பிறந்தா
கண்டுக்காம விடுறது அல்லது அது ஒரு 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 பெரிய மகிழ்ச்சி இல்லாம நடந்துக்கிற சார் அது இப்ப வசதி இருந்தோம் இல்ல அப்படி நடந்துக்கிறவங்க அதான் சொல்றேன். அதே பெண் புள்ள பிறந்தா எனக்கு மகாலட்சுமி பிறந்துட்டான்னு கொண்டாடணும் இருக்காங்க. 2 பேரும் இருக்காங்கல்ல சார். நாம அது இந்த சரி side அ சமமா பாக்காதீங்க. இது பாருங்க, இது பெருசா இல்ல பார்க்கணும். இல்ல ஆமாங்க சார், அது இல்ல. நம்ம எப்பவுமே நல்லதுதான் சார் போர்ட்ரேட் Right. பண்ணணும். ஏன் கெட்டதை சொல்லி வளர்க்கணும்? சூப்பர் சார். ஆமா, நல்லதுதான் போர்ட்ரைட் பண்ணணும். இப்போ நல்லதான் இது பாருங்க, போர்ட்ரைட் பண்ணணும். ஒரு கரெக்ட் சார். ஒரு நீங்க பெண் சொல்றதை ஏத்துக்கிறேன். இது பாருங்க, நான் 10% யாரோ ஒருத்தவங்க கொன்னுட்டாங்க. இப்ப இந்த கொன்னது வந்து இதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல சார். நல்லா இருக்காது. நல்லா இருக்கிறத தான் நம்ம ஏத்துக்கணும். கண்டிப்பா அத பாசிட்டிவான ஒரு விஷயங்களை தான் கொண்டாடணும். கண்டிப்பா. அதை தான் முன்னிறுத்தணும். அதை தான் மற்றவங்களுக்கு போய் சேர்க்கணும். ஏன் நாம் அதை செய்யல? எதுல செய்யணும்னு நினைக்கிறீங்க? படம் எடுக்கிறோம், நல்ல விஷயத்தை எடுக்கிறோம். ஒரு லவ் பண்ணி எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்கன்னு எடுக்க வேண்டியதானே. அம்மா அப்பா பெற்றோர்கள் சம்மதத்தோட எவ்வளவு கல்யாணம் பண்ணி எவ்வளவு சூப்பரா இருக்காங்கன்னு எடுக்க எடுக்கலாமே. வேண்டியதானே. எடுக்க வேண்டியதானே. ஏன் நெகட்டிவ் சைடுக்கு போறீங்க? இது நெகட்டிவே இல்லையே. நீங்க தானே சார் இது சொன்னீங்க. விழிப்புணர்வு. இப்ப நீங்க மது அது அப்ப விழிப்புணர்வு தானே. அதை பத்தி பேசுறது விழிப்புணர்வு தானே. இல்ல இல்ல அது இல்ல, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சல. இன்னைக்கு மது இருந்த கூடாது, நான் படம் எடுத்தா விழிப்புணர்வு. மது அருந்தாம எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு எடுத்தோம்னாலும் விழிப்புணர்வு. அது ஓகே, கரெக்ட் தானே சார். ஒரு அப்படி பெண் பிள்ளை விழிப்புணர்வு பண்ணுங்க. தவறான காதலை சூஸ் பண்ணி பெற்ற அம்மா அப்பாவை கொன்றாங்க. ஒரு பெண் பிள்ளை சரியான காதலை சூஸ் பண்ணி எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா நடந்தாங்க எடுக்கலாம். இருக்காங்க. எடுக்க வேண்டியது. எடுக்கலாம். ஏன் ஆப்போசிட்ல எடுக்கிறீங்க? ஏன் சமூகத்துல ஒரு 5% இருக்கிறத தூக்கிட்டு வந்து ஏன் நிறுத்துறீங்க? என்னுடைய அடுத்த படத்துக்கான கதை அதுவா கூட இருக்கலாம்ல. நல்லா இருக்கட்டும் சார். ஃபர்ஸ்ட் படத்துக்கான கதை ஏன் அதுவா இல்ல? அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்ல சார். நான் நீங்க தான் இப்பொழுது- சொல்லுங்க சார். நான் சார், உங்க வார்த்தைகளை மட்டும் இல்ல. தான் கேக்குறேன். நீங்க நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் இன்னும் நடந்துட்டே தான் சார் இருக்கும். ஆமா சார். அது உங்களுக்கு நீங்களும் Correct. இருக்கிறீங்க. நீங்க ஒரு சமூகத்தில் இருக்கிறீங்க. நீங்க அதை கேள்விப்படாம இருந்திருக்க மாட்டீங்க. நான் சொல்றதை நான் திரும்ப சொல்றேன். நான் காதலுக்கு எதிரி அல்ல. நடக்கலைன்னு இப்ப ஏதாவது சொன்னா அது- எதுவும் நடந்திருக்கும். ஆமா, எதுவும் நடந்திருக்கும். எல்லாத்துக்கும் சாத்தியக்கூறு இருக்கும். ஆ. பெற்றோர்களே சார், இப்ப- சொத்துக்காக கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இருக்கலாம். தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இருக்கலாம். சொத்து நம்மளுக்குள்ளேயே இருக்கும். இருக்கலாம். எதுக்கு போய் வெளியே விட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, ஏதோ ஒரு பையன் தண்ணி அடிப்பாங்க, கெட்ட பழக்கம் இருக்கு, ஆனா நல்ல வேலையில் இருக்கான், நல்ல சொத்து பத்து இருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். பொண்ணுக்கு பிடிக்காம பண்ணி வச்சிருப்போம். 19-20 வயசு தான் ஆயிருக்கும். படிக்கணும்னு ஆசையோட இருந்திருக்கும். பொண்ணு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். பரவாயில்ல, வெளியில போனா யாரையா லவ் பண்ணிருமோன்னு பயந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். இல்ல படிக்க விட்டா ஏதாவது லவ்வுக்கு வந்துருமோ, எவனா சுத்துவா